எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், எப்போது திருமணம் செய்யலாம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். அப்படி திருமணம் அந்த வயதில் செய்யாமல் ஒரு ஆண்டு காலம், 2 ஆண்டு காலம், இல்லை ஒரு 6 மாத காலம் கழித்து செய்தால் என்ன நடக்கும், அதுக்கு முன்னாடியே செய்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் ஒரு ஆண் ஜாதகர். 4/4/1997 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் 7:35 மதியம், அதாவது மாலை PM பிறந்துள்ளார். இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவருடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம், 2ஆம் பாதம். இவர் கடலூரில் பிறந்துள்ளார். இவர் துலாம் லக்னம், 4 குரு, 5 சந்திரன், 6 சூரியன், சனி, சுக்கிரன், கேது, 7 புதன், 11 செவ்வாய், 12 ராகு. இவர் பிறக்கும் பொழுது ராகு திசையில் பிறந்துள்ளார். 11 ஆண்டு 8 மாதம் 13 நாட்கள் ஆகும். அதுக்கு பிறகு குரு தசை ஒரு 16 ஆண்டு காலம், 27 வயது 8 மாதம் 13 நாட்கள் வரை குரு தசை ஆகும். அதுக்கு பிறகு வந்தது சனி தசை. சனி தசை சனி புத்தியில் இவருக்கு திருமணம் நடந்தது. திருமணம் அந்த சனி தசை சனி புத்தியில் திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். அதாவது சனி தசை சனி புத்தி துலாம் லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அவர் அதிபதி. அப்ப 4ஆம் வீடு 5ஆம் வீடு அதிபதி 6ஆம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார், சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறார், கேது இருக்கிறார். 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கின்றன. அப்ப சனி தசை சனி புத்தியில் 4, 5 ஆதிபத்தியம் நன்மையான ஆதிபத்தியம் தான். ஆனால் சூரியனோடு சேர்ந்தது மிக தவறான ஒரு விஷயமாகும். இவர் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை குடும்பஸ்தானத்திற்கு விழுகிறது. அது ஒரு தவறாகும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அது ஒரு தவறாகும். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் 11ஆம் இடத்தில் அமர்வது சூரியனுடைய வீடு, நட்பு வீடு நல்ல அமைப்பில் இருந்தாலும் இந்த 11ஆம் வீட்டில் இருந்து 2ஆம் வீட்டை பார்ப்பது தவறு. ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தவறு. லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற இன்னும் 2 நாட்களில் அமாவாசை ஆக போற சந்திரன் இருப்பது தவறாகும். அதனால் சனி தசை சனி புத்தியில் இவருக்கு திருமணம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் என்ன நடக்கும் என்றால், இவருக்கு புத்திரபாக்கிய அமைத்து தாமதமாக இருக்கிறது. குருவும் நீசமாக இருக்கிறார். ராசிக்கு 5ஆம் அதிபதி புதன் நல்ல அமைப்பில் இருக்கிறார். லக்னத்துக்கு 5ஆம் இடம் பாவத்துவமாக இருக்குது. செவ்வாயினுடைய பார்வை, அமாவாசை சந்திரன் இது போல சேர்ந்து இருப்பதால் சனி தசை சனி புத்தியில் திருமணம் செய்யக்கூடாது. சனி தசை புதன் புத்தியில் தான் இவருக்கு திருமணம் செய்ய வேண்டும். சனி தசை புதன் புத்தி தான். 9ஆம் அதிபதியான புதன் பாக்கியத்தை தரக்கூடியது 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 12ஆம் அதிபதியான புதன் காமத்தை தரக்கூடிய அமைப்பில் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்பொழுது சனி தசை புதனுடைய புத்தியில் தான் இவருக்கு திருமணம் செய்ய வேண்டும். ஆனால் சனி தசை சனி புத்தியில் 7/7/2025 ஆண்டு இவருக்கு போன 6/7 அப்பொழுது இவருக்கு திருமணம் நடந்தது. அப்பொழுது திருமணம் நடந்து இதுவரை ஓராண்டு காலத்திற்கு மேலாகிறது. இதுவரை குழந்தை பாக்கிய அமைப்பு இல்லை. இதனால் இதுபோல இருக்க ஜாதகங்களுக்கு திருமணத்தை அதனுடைய காலகட்டத்தில் தாமதமாக செய்யும் பொழுது அந்த சந்தோஷமான நிகழ்வு நடைபெறும். இப்ப திருமணம் செய்து மன கஷ்டத்துக்கு தான் ஆளாகி இருப்பார்கள். திருமணம் நடக்கும், ஆனால் அந்த புத்திரபாக்கிய அமைப்பு தாமதமாகும். இது போலதான் திருமணம் எப்படி சனி தசை சனி புத்தியில் நடந்தது. 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் சூரியன் சேர்ந்திருக்கிறார். 3ஆம் அதிபதியுடைய குருவுடைய வீட்டில் தான் அவர் சேர்ந்திருக்கிறார். அப்ப 7ஆம் அதிபதியினுடைய 8ஆம் பார்வை இங்கு கிடைக்கிறது. அப்ப சூரியன் செவ்வாய் சுக்கிரனோடு காமகாரகனோடு சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார். 7ஆம் அதிபதியினுடைய 8ஆம் பார்வை இருக்கிறது. ஆனால் அந்த வீடு கொடுத்த குரு நீச்ச அமைப்பில் இருக்கிறார். நீச்சனுடைய வீட்டில் நடைபெறும் பொழுது அங்க ஒரு நன்மையான பலன் பெரிதாக இருக்காது. வீடு கொடுத்த குரு நீச்சம். இதனால் சனி தசை புதனுடைய புத்தியில் தான் இவருக்கு திருமணம் செய்ய வேண்டும். சனி தசை சனி புத்தியில் திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள், அவர் திருமணத்தை செய்வார்கள். இந்த வீடியோ பதிவில் இதனை பற்றி பார்ப்போம். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் சந்திப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.